என் பேர் வந்து குல் முகமது. நான் வந்து ஜவுளி கடை வச்சுருக்கேன் பழனியில். நூற்றியன் வந்து என்னுடைய ஆரம்பகால நண்பர். நாங்கள்லாம் ஆரம்பத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல டிஎக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி அதெல்லாம் பண்ணணும். அது நல்ல இதாச்சு. அப்புறம் அது விட்டுட்டோம். அது இல்லை, திடீர்னு என்னையும் செஞ்சார். நான் அப்போ உடம்பு சரியில்லாம் வீட்டில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடைக்கும் போகல, எந்த வேலையும் செய்யலை, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருந்தேன். அப்போ நூலின் மில்லில் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஒரு பாக்கெட் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். மினிமம் 4 பாக்கெட் சாப்பிட்ணும், சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் இருக்குங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் நம்பகமான பாலிய நண்பர். அவர் சொல்லும்போது சரியாக இருக்குது, எதாக இருந்தாலும் நல்லா ஆராய்ச்சி தான் அந்த இறங்குவார். அப்புறம் நான் 4 பாக்கெட் வாங்கினேன். ஒரு பாக்கெட் கொடுத்தாரு. இந்த வேலையாக நம்மகிட்ட வேணாங்க, 4 பாக்கெட் மொத்தமாக கொடுங்க. 4 பாக்கெட் வாங்கிட்டேன். வாங்கி அப்புறம் நான் டெய்லி ப்ரொசீஜர் பிரகாரம் காலையில் எழுந்திரிச்சுன்னு முதல்ல பல்லு விளக்காமல் சாப்பிட்டு அப்புறம் ப்ரேயர் டைம் அது எல்லாமே மூவ் பண்ணி போயிட்டு இருந்தேன். அப்புறம் என் மனைவி என்கிட்ட கேட்கல. இப்போ நானாக ஒரு உறுத்தல் இருந்துச்சு, நம்மளா சாப்பிட்றோமே, அதுவும் பாவம் பல இதில் கஷ்டப்படுது. இந்த கை வந்து இப்படி மடங்கிக்கும், இந்த மாதிரி மடங்குச்சுன்னா நிமித்த முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அந்த டிபால்ட் இருக்குது. என்னென்னமோ வைத்தியம் பண்ணிட்டான். டாக்டர்கிட்ட போனால் உடனே நரம்பு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அது பயந்துட்டு வந்துடுறாரு. இது ஒரு நாள் இல்லை, 10 வருஷமாக இருக்குது. சரி கொடுத்து பார்க்க, அதான் ஞாபகம் இல்லை, நம்ம சாப்பிட்றோம், கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு கொடுத்தேன். அதுக்கும் அதே மாதிரி 4 பாக்கெட் வாங்கி வச்சு டெய்லி நான் சாப்பிடும் போது அதுக்கும் உடச்சி கொடுத்து ப்ரெஷர் பண்ணி சாப்பிட சொல்கிறது. அது நம்பிக்கையெல்லாம் சாப்பிடுச்சு. ஒரு 2-3 பாக்கெட்டில் 2வது பாக்கெட்டு போடும்போது எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்குது. நான் அவர்கிட்ட சொல்லலை, சொல்லலை. என்ன சார் அப்படின்னாரு. தெரியலைங்க, ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரமாதம் ஒன்றும் இல்லை, ஏதாவது காசு போனது போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட தமாசா பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் என் பையன் வந்து அவர் சொல்லிட்டான், இல்லைங்க ரொம்ப சேஞ்சாக இருக்குங்க, எப்பவும் போல எழுந்திரிக்கிறாரு, கடைக்கெல்லாம் வந்துட்டாரு, கடை வந்து அவரே திறக்கிறாரு, எல்லா வேலையும் தானாக செய்கிறாரு. என் பையன் அவர் ஓப்பன் பண்ணி விட்டான். ஏன்னா அவர் சொல்லலை. என் மனைவிக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, 2வது பாக்கெட் முடிஞ்சு 3வது பாக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. அப்போ ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கை விரல் அப்படியே மடக்கி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என் பையன் வந்து அக்குபஞ்சர் டாக்டர், அவனுக்கு எல்லாமே தெரியும். பார்த்துட்டே இருந்து மடக்கணும் எல்லாம் ரிலீஸ் ஆகுது, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு வீட்டில் சொல்ல. அவனும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 10 வேலையுமே ஒர்க் பண்ணுது, பழைய மாதிரி ஆயிடுச்சு. பெரிய ஆச்சரியமாவில் இருக்குது. நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது இந்த ஆச்சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், 4வது பாக்கெட் வரைக்கும் சாப்பிடுவோம், அப்புறம் கேப் விடட்டும், பார்ப்போம், பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவோம், இப்போ அவசரப்பட வேணாம். 4 பாக்கெட் முடிச்சுட்டாங்க, 4 முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட முடிச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. எந்த சேஞ்சும் இல்லை. 10 விரலுமே ஒர்க் ஆகுது. பல சின்ன சின்ன இதெல்லாம் வரும், சின்ன சிரமங்கள்லாம் வரும். அதுக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக, டேப்லெட் சாப்பிட, இதே கண்டினியூஸாக இருக்கும். இப்போ எந்த வேலையுமே இல்லை. ஆளுக்கு 4 பாக்கெட் சாப்பிட்டான். நான் பழையபடி கடைக்கு வர்றேன், எல்லா வேலையும் பார்க்குறேன், பழையபடி தோட்டத்துக்கு போகிறேன், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். வீட்லேயும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 95% கிளியர் ஆகிட்டாங்க, எந்த சிரமமும் இல்லை. அப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, சரி இது இருக்குது, நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு. நண்பர்கள், போக்குவரத்து பக்கத்தோட ராமராஜ் சார் இருக்கார், அவருக்கும் சொன்னேன். அவருக்கு 3வது பாக்கெட் ஓடிட்டு இருக்கு. அவருக்கு கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருந்தார், இப்போ கொஞ்சம் அவரும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். நம்பலாம், சாப்பிடலாம், எல்லாருமே பயனடையலாம். இதே என்னுடைய அனுபவம்.